Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 10th சயின்ஸில் யூனிட் நம்பர் 4 எலக்ட்ரிசிட்டியில் ஓம்ஸ் லாங்கிற டாபிக் வந்து பார்க்க போகிறோம். இட் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் டாபிக். இங்கே வந்து ஓம்ஸ் லாவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறதுலேருந்து ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்துருவோம். இந்த ஓம்ஸ் லா வந்து இது பண்ணவர் யாருன்னா வந்து அவர் வந்து அப்படி ஜெர்மன் ஃபிசிஸ்ட். அவரோட பேர் வந்து ஜார்ஜ் சைமன் ஓம். அவர் எதுக்காண்டி இந்த ஓம்ஸ் லா வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்கன்னா பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அண்ட் கரண்ட் ரெண்டுக்குமே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை வந்து சொல்கிறதுக்காண்டி தான் வந்து இந்த ஓம்ஸ் லா வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு. பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால் நம்ம வீன்னு சொல்லுவோம். அடுத்தது கரண்ட் வந்து ஐ. இந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸுக்கும் ஐக்கும் நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை வந்து சொல்கிறதுக்கு தான் இந்த ஓம்ஸ் லாவை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு. அதுதான் வந்து ஓம்ஸ் லான்ட்டு சொல்கிறாங்க. இந்த இதை வந்து ஓம்ஸ் லாவில் வந்து பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸுக்கும் கரண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை வந்து பண்ணுறதுக்காண்டி இந்த சர்க்கியூட்டை வந்து அவர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாரு. டெமான்ஸ்ட்ரேட் பண்ணதுக்கப்புறம் அவர் கண்டுபிடிச்ச ரிசல்ட்டை வந்து இந்த ஓம்ஸ் லாவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து அவர் ஒரு பேட்ரி வந்து எடுத்துக்கிறாரு. அந்த பேட்ரியோட பாசிட்டிவ் டெர்மினலில் ஒரு அம்மீட்டர் வந்து கனெக்ட் பண்ணுறாரு. அம்மீட்டர்னால் என்னென்னா இது கரண்ட்டோடைய மெஷர்மெண்ட்டை வந்து மெஷர் பண்ணுற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோட பேர் தான் வந்து அம்மீட்டர்னுட்டு சொல்லுவாங்க. அடுத்தது அந்த அம்மீட்டரோட ஒரு வால்ட் மீட்டரை வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. வால்ட் மீட்டருக்கு முன்னாடி ஒரு ரெசிஸ்டாரை வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. அந்த ரெசிஸ்டாரை வந்து என்னென்னா நிக்ரோம்னுட்டு ஒரு மெட்டல் வயர், அந்த நிக்ரோம் வயரை தான் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க அந்த அம்மீட்டரோட. அந்த நிக்ரோம் வயருக்கு பேரலாக வந்து வால்ட் மீட்டர் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. இந்த வால்ட் மீட்டர் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்டோட பேர் தான் வந்து வால்ட் மீட்டர். அம்மீட்டருங்கிறது என்னென்னா கரண்ட்டை வந்து மெஷர் பண்ணும். வால்ட் மீட்டர் வந்து எதை மெஷர் பண்ணணும்னா பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை வந்து மெஷர் பண்ணுறது வால்ட் மீட்டர். அதை நிக்ரோம் வயருக்கு பேரலாக வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினலில் ஒரு கீயை வந்து, அதாவது ஸ்விட்சை தான் வந்து கீன்னு சொல்லுவாங்க, கீயை வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ரியோஸ்டாட். இந்த ரியோஸ்டாட் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா கரண்ட்டோட ஃப்ளோவை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த ரியோஸ்டாட் வந்து யூஸ் ஆகும். இப்போ வந்து நம்ம ஓம்ஸ் லாக்குள்ளே வந்துடுவோம். ஓம்ஸ் லா வந்து இந்த சர்க்கியூட்டில் எப்படி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாங்கன்னா கான்ஸ்டண்ட்டான டெம்பரேச்சரில் ஒரு ஸ்டெடி கரண்ட்டை வந்து இந்த சர்க்கியூட்டில் வந்து ஃப்ளோ பண்ண வைக்கிறாங்க. அப்படி ஃப்ளோ பண்ணுற கரண்ட் வந்து எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷ்னலாக இருக்குன்னா பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷ்னலாக இருக்குது. எப்படி சொல்கிறாங்கன்னா கரண்ட்டை வந்து ஐன்னு டினோட் பண்ணுவாங்க. அடுத்தது பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸை வந்து வீன்னு டினோட் பண்ணுவாங்க. ரெண்டுமே வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷ்னலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல்னால் முதல்ல என்னதுன்னு கேட்பீங்க. இப்போ வந்து கரண்ட் வந்து ஒரு சர்க்கியூட்டில் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதான் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னலோட மீனிங். அதுவே வந்து கரண்ட் வந்து ஒரு சர்க்கியூட்டில் லோ ஆச்சுன்னா பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸும் அந்த சர்க்கியூட்டில் லோ ஆகும். இதுதான் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷ்னலோட மீனிங். இப்போ இந்த இதுக்கு வந்து நம்ம இதுலேருந்து டெரிவேஷன் ஆகும். இப்போ ஓம்ஸ் லாவோட ஃபார்முலாவோட டெரிவேஷன். இப்போ எனக்கு ஐ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு வின்னு இருக்குது. இதை நான் 1ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த வியை நான் இங்கிட்ட ட்ரான்ஸ்ஃபரேட் பண்ணுறப்ப I/V ஈக்குவல் டு இங்கே எதுவுமே இருக்காது. அப்போ ஒரு கான்ஸ்டன்ட் வந்து எனக்கு கிடைக்கும். அந்த கான்ஸ்டண்ட்டை வந்து ப்ரொபோஷ்னாலிட்டி கான்ஸ்டன்ட்னுட்டு சொல்கிறாங்க. இந்த ப்ரொபோஷ்னாலிட்டி கான்ஸ்டண்ட்டை அவர் ஓம்ஸ் லாவை கண்டுபிடிச்ச ஜார்ஜ் சைமன் ஓம் என்னென்னு எடுத்துக்கிறாருன்னா 1/Rன்னுட்டு எடுத்துக்கிறார். 1/Rனா 1 ரெசிஸ்டன்ஸ்னுட்டு எடுத்துக்கிறார். ரெசிஸ்டன்ஸ்னால் என்னங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். இப்போ 1/Vயை வந்து அவர் என்ன எடுத்துக்கிறாருன்னா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அந்த கான்ஸ்டன்ட் என்னென்னா ப்ரொபோஷ்னாலிட்டி கான்ஸ்டன்ட். அதோட வேல்யூ 1/Rன்னுட்டு எடுத்துருக்காரு. இப்போ அந்த இதில் I/V இஸ் ஈக்குவல் டு 1/Rன்னுட்டு நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியாச்சு. இதை வந்து நான் ஈக்குவல் டு 2ன்னு எடுத்திருக்கேன். இப்போ இந்த இதில் வியை வந்து நான் இங்கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். அதாவது டிவிஷனில் இருக்கிற வியை அங்கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணுறப்ப மல்டிப்ளிகேஷன் ஆகும். அப்படின்னா I இஸ் ஈக்குவல் டு V இன்ட்டு 1/Rன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த R வந்து எனக்கு டிவிஷனில் இருக்குது. டிவிஷனில் இருக்கிற இந்த R இங்கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணுறப்ப மல்டிப்ளிகேஷன் ஆகும். அப்படின்னா V இஸ் ஈக்குவல் டு I இன்ட்டு Rன்னு கிடைக்கும். அப்படின்னா V இஸ் ஈக்குவல் டு IRன்னுட்டு கிடச்சிருக்கு. இதான் வந்து எனக்கு ஓம்ஸ் லாவோட ஃபார்முலா. இதான் வந்து எனக்கு அவர் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டாரு பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸுக்கும் அதுக்கப்புறம் கரண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை.
அப்படி அவர் இரண்டுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறப்ப அவர் புதுசாக ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு, ரெசிஸ்டன்ஸ். அந்த ரெசிஸ்டன்ஸ் பற்றி அடுத்த வீடியோவில் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.